உங்கள் கணவனையோ கணவன் மனைவியையோ விவாகரத்து செய்பவர்களா, ஒரு நிமிஷம் நில்லுங்கள். என்னோட அனுபவத்தை கொண்டு சொல்லுகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் அடிக்கடி தன் சமுதாய பெருமையை பேசிக்கிட்டே இருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தர்மமோ நியாயமோ இருக்காது, அதர்மந்தான் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர் ஒரு சிறுதொழில் செய்து அதில் காசு வந்தவுடனே ஒரு அம்மா கிட்ட கொடுத்து ஃபைனான்ஸ் கொடுத்தாரு. அது மூலம் நல்ல பெருக்கமான பணம் வந்துச்சு. அப்புறம் இவர் சிறுதொழிலை விட்டு முழுவதுமாக ஃபைனான்ஸ்லேயே இறங்கிட்டார். செலவே செய்ய மாட்டார். அப்படி ஒரு செலவு செய்யாமல் மிச்சப்படுத்தும் ஒரு வாழ்வியை கற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தார். பணம் பெருகிச்சு, ஏஜிங் ஆயிடுச்சு. அப்புறம் ஊரில் போய் அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கிற கனவுகள் வேறு, இவர்கிட்ட இருக்க வாழ்வியல் வேறு. அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற கனவுகள் வேறு, இவர்கிட்ட இருக்க வாழ்வியல் வேறு. அப்போ எனக்கு வயசு சின்னது தான். ஆனாலும் ஏதோ என்ன அறியாத நியாயம் ஒரு பழக்கத்தில் இருந்தேன். அப்போது அந்த கல்யாணம் ஆகி அந்த கனவுகள் இருக்கும்போது இவருடைய பழக்க வழக்கங்களால் அந்த பொண்ணால் ஜீர்ணிக்க முடியலை. இவருடைய வாழ்வியல் பழக்க வழக்கங்களை அவரால் ஜீர்ணிக்க முடியலை. அந்த பெண்ணால் தகராறாயிடுச்சு, பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அவருக்கு மூட நம்பிக்கையும் கூட சேர்ந்துருச்சு. அப்புறம் அந்த குடும்பத்திலேருந்து பெரிய பஞ்சாயத்து வச்சாங்க. வயிற்றில் குழந்தையும் நின்றுச்சு. அவங்க ஏதோ ஒரு சமுதாயம் உடனே கூட வந்தவங்க பணம் தான் குறிக்கோளாக இருந்தாங்க. ஏன்னா பஞ்சாயத்து முடித்தா பணம் வரும், பணம் வந்தால் அவங்களுக்கு ஷேர் வரும். அப்போ அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்டாங்க. இவர் கொடுக்கும்போது வயிற்றில் பிள்ளையோடு இருந்த அந்த பெண்ணு என்ன பண்ணிச்சு, தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் குழந்தை பிறந்துடுச்சு. மறுபடியும் வந்து பஞ்சாயத்து வச்சாங்க. அவ்வளோ அமௌண்ட் என்னால் தர முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். இவர் வெற்றி அடைஞ்ச மாதிரி. வெற்றி அடைந்த காரணம் என்னென்னா, இவர் அவர் அம்மா கையில் பணம் கொடுத்து தொழில் பண்ணார் இல்லையா. அந்த அம்மாவுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க, வயசு கம்மி. ஆனாலும் இவர் பணம் இருக்கிறதுனால இவருக்கு கொடுத்துடலான்னு அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, இந்த பெண்களுக்கு. ஆனால் அந்த அம்மாவோட கூட பிறந்த சகோதரர்கள் கொஞ்சம் வசதியாக இருந்த உடனே இதை கேள்விப்பட்டு தவறுன்னு சொல்லி அந்த பொண்ணை அவங்க செலவு பண்ணி மூத்த பொண்ணை ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவருடைய கனவு செதஞ்சு போயிடுச்சு. யார்? ஃபைனான்சியருடைய கனவு. அப்புறம் இன்னும் வயசு கம்மியான அந்த சின்ன பொண்ணை அந்த அம்மா கல்யாணம் பண்ணிதான்னு சொல்லிடுச்சு. இவருக்கு ஒரு வண்ண கனவு வந்துடுச்சு. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த சகோதரர்கள், அந்த பெண்ணோட சகோதரர்கள் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வர்ணம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் இவர் மட்டும் தனியாக ஆயிடுச்சு. இவர் வேறு எங்கேயும் பொண்ணு கிடைக்குமான்னு அலைஞ்சி தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து நான் அவரை பார்த்தேங்க. உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. நானும் இப்படிப்பட்டவங்களோ ஒன்று, அதாவது ஒரு பணம் வச்சுருந்த ஒரு பெரிய ஆள். என் சமுதாயத்தோடைய திமிரில் நான் என் வாழ்க்கையை இழந்துட்டேன். அன்னைக்கு நியாயத்தை சொன்னவங்க யாரையும் என்னால் என் காது கேட்கல. என் பணம் என்னை காப்பாற்றும், என் சமுதாயம் தான் பெருசு, என்னுடைய வாழ்வியல் தான் பெருசு அப்படின்னு நான் இருந்ததுடைய விளைவு பாரு. இன்றைக்கி என்கிட்ட பணம் இருக்குது, உடலில் ஹெல்த் இல்லை. இன்றைக்கி என்கிட்ட பணம் இருக்குது, மனிதர்கள் இல்லை. இன்றைக்கி என்கிட்ட பணம் இருக்குது, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சது பிறகு என் வாழ்க்கையோட பணம்லாம் யார் எடுத்துக்குவா? டேவிட் உனக்கு பணம் வேணுமான்னாரு. இல்லைண்ணே,
எனக்கு கடவுள், நான் முன்னாடி உங்கள்கிட்ட எல்லாம் ஃபைனான்ஸ் வாங்கினேன், கஷ்டப்பட்டேன். இப்போ ஓரளவு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன். நீங்கள் சும்மா கொடுத்தா கூட அது எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா என்ன கடவுள் ஓரளவு ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை வாங்கவும் மனம் இல்லாமல் நான் வந்துட்டேன். என்னடா பைத்தியக்காரத்தானு கேட்குறீங்களா? ஆமாங்க. என்னதான் நீ சமுதாயத்தில் பிறந்தாலும், என்னதான் உன்னுடைய சமுதாய வீரியங்கள் இருந்தாலும், ஒரு தாயோட ஒரு குழந்தையோட விட்டியே அப்போவுமே நீ அரக்கர்களின் மறுரூபமாய் மாறிவிடுகிறார். கண்ணதாசன் சொல்லுகிறார், இரக்கம் இல்லாதவர்கள் அரக்கர்களின் மறுரூபம். அரக்கர்களின் மறுரூபம். உன் சமுதாய ரீதியாகவும் உன் பணத்தினராகவும் உனக்கு 4 பேர் நல்ல ஆலோசனை சொன்னது நிமித்தமும் நீ ஒரு அரக்கனாய் மாறிவிடுகிறாய். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனை கொஞ்சம் இரக்கம் உள்ளவனாக மாற்றி பாருங்கள். இந்த கல்யாணத்தில் தவறு செய்தது அந்த பொண்ணா, இந்த மனிதரா, இந்த சமுதாயமா? ஜோசியம் பார்த்துருப்பாங்க, நாட்கள் பார்த்துருப்பாங்க, நல்லவங்களை பார்த்துருப்பாங்க, எல்லாம் பார்த்துருப்பாங்கங்க. ஆனால் திருமணம்னு ஒன்று முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஆதரவு நீ தான், உனக்கு ஆதரவு அந்த பெண்ணு தான். யாரும் தப்பு பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் முடிந்த அளவு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொருத்தரும் தனக்கு வந்தவரை கடவுள் கொடுத்த வரமா நினைங்க. அது மனைவியானாலும் சரி, கணவனாலும் சரி. கடவுள் சொல்லுகிறாரு, அழகும் ஐஸ்வர்யமும் வீணு, புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமாங்க. உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களோட வாழ தயாராக ஆகுவதே உங்கள் மனைவியை கர்த்தர் அருள் பண்ணினால் மட்டும்தான் முடியுது. முன்னோர் பாவமா, பின்னோர் பாவமா, தலையெழுத்தா, தலைவிதியா, விதி செய்த செயலான்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம குழந்தைகிட்டு தான் இருப்போம். எது வந்தாலும் பார்ப்போம், நன்மை செய்தாலும் பார்ப்போம், தீமை செய்தாலும் பார்ப்போம், சமாதானத்தோடு வாழ்வோம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஐக்கியம், மூளையோட பவர் தான் முக்கியம். ஒரு ஏழை வீட்டில் பிறந்திருக்கலாம், நல்லா மூளையோடு இருக்கலாம், அறிவோடு இருக்கலாம். அந்த பொண் தனக்கு மூளை இருக்குங்கிறதுக்காகவும் அடுத்தவர்களை மட்டமாக பார்ப்பதே ஒரு பாவம். ஒரு வீட்டில் ஆண் நல்ல ஐக்கியூவாக பிறந்திருக்கலாம், மூளையோடு பிறந்திருக்கலாம், பெண்ணு கொஞ்சம் மூளை கம்மியாக இருக்கலாம். அதனால் அவள் மூளை கம்மின்னு பார்க்குறது தப்பு. ஒரு தாய்க்கோ ஒரு தந்தைக்கோ 4 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா எல்லா பிள்ளைகளும் அறிவாக இருப்பதில்லை. ஒரு சில பிள்ளைகள் அறிவு குறைவாக இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகளை வளர்க்குற தந்தையாக நீ இருக்கும்போது ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு கணவருக்கு குழந்தை தான். ஒவ்வொரு கணவருக்கும் ஒவ்வொரு மனைவியும் குழந்தை தான். அது அடம்பிடிக்கும், தப்பு பண்ணும். செய்தது தவறு இறைவனா, மனிதனா, சூழ்நிலையா, சந்தர்ப்பமா? இல்லை. ஏதோ ஒரு சிலருக்கு தப்பிச்சு போய் நல்ல வாழ்க்கை கிடைச்சிடும், இல்லைங்கள. ஆனால் கிடைக்காமலே தன்னுடைய குற்றத்தை உணராமலே வாழ்வதை விட சில இடங்களில் பொறுமையோடும் ஒரு ஊனமான குழந்தையை பெற்ற மகிழ்ச்சியோடும் அந்த குழந்தைக்காக நீ வாழ்கிற மகிழ்ச்சியோடு வாழும்போது உங்கள் வாழ்க்கைகள் நல்லா இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து வந்த வாழ்வியலில் சில அவமானங்களை தாங்கி வாழ்வது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும். பொறுமை உள்ளவன் பாக்கியவான், அவன் பூமியை சுதந்திரித்து கொள்வான். ஆமாங்க, பொறுமையோடு வாழ்கிறவர்கள் என்றுமே குறைந்து போனதில்லை. பொறுமை இல்லாமல் தான் எடுத்த தீர்ப்புக்கெல்லாம் தன்னுடைய சமுதாயத்தையும் தன்னுடைய உடல் பலத்தையும் தன்னுடைய எக்ஸ்ட்ரா இதை பணங்களை வச்சு ஆணை தண்டித்தா என்னை கேட்க ஆள் இல்லை என்று நடப்பவர்களும், பெண்ணை தண்டித்தால் என்னை கேட்க ஆள் இல்லை என்று நடப்பவர்களும் உங்கள் மீது குற்றம் இருக்குமே. ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் தண்டனை பெற்றே தீர்வீர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் தண்டனை பெற்றே தீர்வீர்கள். ஆகையால் தந்த கணவன் யாராக இருந்தாலும் அதை ஒரு குழந்தையாய் முதலிலிருந்து பார்த்து வாழுங்கள். அது உங்களுக்கு சமாதானத்தை தரும். நண்பர்கள் வரலாம், நல்லவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை சொல்வார்கள், கெட்டவர்கள் கெட்ட ஆலோசனையை சொல்வார்கள். கெட்ட ஆலோசனை கேட்குறது மதுவை குடிப்பது போன்றது. கெட்ட ஆலோசனை கேட்குறது சிகரெட் அடிப்பதை போன்றது. நல்ல ஆலோசனை கேட்குறது வேதியாக இருக்கிற உடலுக்கு கசப்பான மருந்தை சாப்பிட போன்றது. கசப்பான மருந்தை சாப்பிட்டு நம் உடலை சரிப்படுத்துவது போல்
நல்ல மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு நம் குடும்பங்களை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.